வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் கோபி கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிறுகதை இழந்த யோகம். வாசிப்பவர் மதுமிதா. மாரிச்சாமி அந்த பெண் மருத்துவரின் அறையில் இருந்தான். அது ஒரு சிறிய பொது மருத்துவமனை. அவன் கேட்டான், இந்த நிக்கோடின் அடிமைத்தனத்தை நிறுத்த மனநல மாத்திரைகள் தருவீர்களா என்று. என்ன, ஒரு நாளைக்கு எத்தனை ஊதுகிறீர்கள் என்றாள் மருத்துவர். ஒரு 40-45 இருக்கும், ஒன்றை எடுத்து இன்னொன்று சங்கிலி மாதிரி என்று தன் இயலாமையை வெளிப்படுத்தி கொண்டான் மாரிச்சாமி. என்ன, செயின் ஸ்மோக்கிங்கா? கிண்டல் அடித்தாள் மருத்துவர். மாரிச்சாமிக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தும் சொன்னான், பெரிய சிகரெட் எல்லாம் ஒன்றும் இல்லை, சிறு அளவிலான மினி சிகரெட் தான் என்று. இந்த மினிஸ்கட் மாதிரியா என்றாள் மருத்துவர். மாரிச்சாமிக்கு வெறுப்பாக இருந்தது. மருத்துவர் ரொம்பவும் பழமைவாதி என்றும் நவீனத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவள் என்றும் நினைத்து கொண்டான். சற்று ஏறிட்டு பார்த்தான். மருத்துவர் புடவைதான் கட்டியிருந்தாள். இன்னும் பெரிய புடவை கட்டி கொண்டிருக்கலாம் என்று தோன்றிற்று அவனுக்கு. மருத்துவர் சொல்லிவிட்டாள், எல்லாம் சுய கட்டுப்பாட்டில்தான் நிறுத்த வேண்டும், மாத்திரை மருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை என்று. மாரிச்சாமி வீழ்ந்தான் பாதாளத்தில், அதள பாதாளத்தில். எழுந்திருக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டான். அவ்வளவுதானா? யாரும் காப்பாற்ற மாட்டார்களா? நெஞ்சடைத்து சாக வேண்டியதுதானா? இவர்கள் விஞ்ஞானம் என்கிறார்கள், முன்னேற்றம் என்கிறார்கள். சனியன், ஒரு மிக மிக சின்ன மினி சிகரெட்டை நிறுத்த மருத்துவம் இல்லையா? மாரிச்சாமி வீழ்ந்தான். மீண்டும் மீண்டும், திரும்பவும் திரும்பவும், மறுபடியும் வீழ்ந்து கொண்டே இருந்தான். ஆபத்து காலத்தில் கை தூக்கிவிட யாரும் வரமாட்டார்களா இந்த பரந்த மாநகரில்? ஒரு ஜீவன், ஓர் உயிர். 1 வாரம் சென்றது, 2 வாரம் சென்றது. யாருமே தன்னை காப்பாற்ற வரவில்லையே என்ற கவலையும் தொற்றிக்கொள்ள 40-45 50-55 மினி சிகரெட் உயர்ந்தது. 3வது வாரம் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்றிருந்தது மாரிச்சாமிக்கு. மினி சிகரெட்டே ஒரு சிறு அளவிலான, சின்ன அளவிலான, மெதுவான, குட்டியூண்டான தற்கொலை நகர்வுகள்தான் என்று தோன்றிற்று. ஆகவே பெரிய அளவில் திட்டமிட்டு தற்கொலை செய்து கொள்வது அவ்வளவு சரியானதாகப்படவில்லை. அந்த ஆசையும் நிராசையாகிவிடவே மாரிச்சாமியின் மனம் மிகவும் சோர்ந்து விட்டது. மினி சிகரெட் 57-8 உயர்ந்தது. மனச்சோர்வுடன் சேர்ந்து 4வது வாரம் மிகவும் தொய்ந்து போனான் மாரிச்சாமி. அலுவலகத்தில் இருந்தான். கவலையே உருவான முகத்துடன் ஆழ்ந்த சிந்தனை வயப்பட்டவனாக காணப்பட்டான். நிறைய இருமினான். கண்ணாடி போத்தல் உடைந்து சிதறியது போல இருந்தது இருமல் சப்தம். நிறைய தண்ணீர் குடித்தான். நாக்கு வறண்டு போய்கொண்டிருந்தது. ஆட்டம் க்ளோஸ் தான் போல என்று நினைத்து கொண்டான் மாரிச்சாமி. கொஞ்சம் வேகமாக நடந்தாலே மூச்சு இறைத்தது. படியேறுவதை பற்றி பேச்சே வேண்டாம். நாற்காலியில் அமர்ந்திருந்தவனுக்கு நினைவில் டக்கென்று ஒரு பொறி தட்டிற்று. பராமரிப்பு என்ற ஒரு நிலையம் ஞாபகத்துக்கு வந்தது. அதுதான் மருந்தடிமைத்தனத்திலிருந்தும் குடிப்பழக்கத்திலிருந்தும் பிரச்சனை உள்ள நபர்களை மீட்டு கொண்டிருந்தது. தொலைபேசியின் புத்தகத்தை புரட்டி விலாசத்தையும் எண்ணையும் குறித்து கொண்டான். அவசரமாக எண்களை சுழற்றினான். ஒரு பெண் குரல். நிலையத்தின் பணி நேரத்தை தெரிந்து கொண்டான். 4:30 மணிக்கு அனுமதி பெற்றுக்கொண்டு நிலையம் நோக்கி விரைந்தான். நிலையம் அடையாறில் இருந்தது. பராமரிப்பு கீழ்த்தளத்தில் இருந்தது. மாரிச்சாமி மொபட்டை முன்பக்க வெளியில் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். நடு அளவிலான ஓர் அறை. அது முன்பக்கம் இருந்தது. 2 மேசைகளில் கோப்புகள் நிறைந்திருந்தன. ஒரு வாலிபர் இருந்தார். மாரிச்சாமி தன் பிரச்சனையை சொன்னான். உள்ளறையிலிருந்து ஒரு பெண்மணி வந்தாள். என்ன, புது கேஸா என்று கேட்டாள். வாலிபர் தலையசைத்தார். வாலிபர் தன்னை சமூக பணியாளர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். பெயர் ராமேஸ்வரன் என்றார். மாரிச்சாமி தன் பெயரை சொல்லி கை குலுக்கினான். சமூக பணிக்கென்றே தான் முதுகலை பட்டம் படித்திருப்பதாக சொன்னார் வாலிபர். மாரிச்சாமி, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான் அப்பாவித்தனமாக. சமூக பணிதான், மருந்தடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்கும் சமூக பணி என்றார் வாலிபர்.
அது மீட்பு பணி இல்லையோ என்று வியந்தான் மாரிச்சாமி. மீட்பு பணியும் சமூக பணியும் ஒன்றுதான். ஆங்கிலத்தில் இன்டர்வென்ஷன் என்பார்கள் என்றார் வாலிபர். ஓ அப்படியா என்றான் மாரிச்சாமி. மாரிச்சாமி மீண்டும் தன் பிரச்சனை குறித்து சிறு அளவில் எடுத்துச் சொன்னான். அட, மினி சிகரெட் தானே, கவலையை விடுங்கள். பராமரிப்பு, கஞ்சா, குடி, LSD, ஹெராயின், பெத்தடின், பிரவுன் சுகர், புகையிலை, சிகரெட், பான் பராக் அனைத்தையும் நிறுத்த உதவி கொண்டிருக்கிறது என்று சொன்னார் வாலிபர். மாரிச்சாமிக்கு மூச்சு வந்தது. மினி சிகரெட் புகைவாசம் கலந்த மூச்சே என்றாலும் மிகவும் ஆறுதலாக உணர்ந்தான். மருத்துவர் வர இன்னும் அரை மணி செல்லும் என்றும் காத்திருக்குமாறும் வாலிபர் கேட்டுக்கொண்டார். ஆட்கள் வர ஆரம்பித்தார்கள். மாரிச்சாமிக்கு ஒரு மினி சிகரெட் தேவைப்பட்டது. இவர்கள்தான் விடவைப்பதாக சொல்லியிருக்கிறார்களே என்று வெளியே வந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். மீண்டும் உள்ளே நுழைந்தபோது மருத்துவர் வந்திருப்பதாக சொன்னார்கள். அங்கிருந்த ஆட்களிடையே நிசப்தம் போன்ற ஏதோ ஒன்று தோன்றியிருந்தது. பேச்சு தணிந்த குரலில் இருந்தது. ஓராள் அடுத்து இன்னொரு ஆளாக உள்ளே போய் வந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாகத்தான் புது கேஸ் பார்ப்பார்கள் என்று நோயாளி ஒருவர் சொன்னார். மாரிச்சாமி தலையசைத்தான். மாரிச்சாமியின் முறை வந்தது. உள்ளே சென்றான். மருத்துவர் அமர்ந்திருந்தாள். சல்வார் கமீஸில் ஷால் பரத்தி கொண்டிருக்க ஜாலியாக அமர்ந்திருந்தாள். மாரிச்சாமிக்கு ஒரு விதத்தில் நிம்மதியாக இருந்தது. அவள் மினிஸ்கட் பற்றி தரக்குறைவாக பேசாத நவீன பெண் மருத்துவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். மாரிச்சாமிக்கு நவீன உடைகள் பிடிக்கும், குறிப்பாக மினிஸ்கர்ட் வகையறாக்கள். தன் மினி சிகரெட் பிரச்சனை குறித்து மாரிச்சாமி சொன்னான். மருத்துவர் கை விரித்தாள். ஒன்றும் செய்வதற்கில்லை என்பதை நிறைய வார்த்தைகளில் மிருதுவாகச் சொன்னாள். மாரிச்சாமி மீண்டும் வீழ்ந்தான். அன்றிரவு முழுக்க மினி சிகரெட்களை ஊதிய வண்ணம் இருந்தான். அடுத்த நாள் அரை நாளுக்கு மேல் அவனால் வேலை செய்ய முடியவில்லை. விடுப்பு எடுத்துக்கொண்டான். மிகுந்த சிக்கல்களுடன் 1 மாதம் கழிந்தது. மாரிச்சாமி மிகவும் மெலிந்திருந்தான். ஒரு சீக்காளி களை முகத்தில் குடியேறி இருந்தது. அந்த ஞாயிறுதான் சிதம்பரம் வந்திருந்தார். பிராந்தியத்திலேயே முதல் நம்பர் மருத்துவரிடம் அவனை அடுத்த நாள் அழைத்துச் செல்வதாக வாக்களித்தார். அவனிடம் இருந்த மினி சிகரெட் பெட்டிகளை பறித்து சென்றார். சிதம்பரம் சென்று 10 நிமிடம் கழித்து மாரிச்சாமி அறையை பூட்டிக்கொண்டு கீழே வந்து பக்கத்தில் இருந்த பங்கு கடையில் ஒரு பெட்டி மினி சிகரெட் வாங்கி கொண்டான். அன்றிரவு மாரிச்சாமி ஓரளவு ஆசுவாசத்துடன் தூங்கினான். திங்கள் மாலை அலுவலகம் விடும் சமயம் சிதம்பரம் வந்தார். ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவனை அழைத்து சென்றார். மருத்துவர் ஒரு அம்மையார், முதியவர், சாந்தமே உருவானவர். சிதம்பரம் மாரிச்சாமியின் பிரச்சனையை எடுத்துச் சொன்னார். அம்மையார் ஒரு துண்டு காகிதத்தில் ஏதோ எழுதி மாரிச்சாமியிடம் நீட்டினார். அது ஒரு யோக கேந்திரத்தின் விலாசம். அண்ணாநகர் கிழக்கில் மீட்பர் ஆலயம் அருகில். மாரிச்சாமி தங்கியிருந்த விடுதியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவு. அடுத்த நாள் காலை மாரிச்சாமி எழத் தாமதமாகிவிட்டிருந்தது. யோக கேந்திரத்தை அடையும் போது மணி 9 ஆகிவிட்டது. அது ஒரு பிரம்மாண்டமான 3 அடுக்கு பங்களா. வெளியே கார் நிறுத்த இடம், பிற வண்டிகள் விட பெரிய வெளி. மாரிச்சாமி தன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். அழைப்பு மணி அழுத்தினான். சில கண காத்திருப்பின் பின் அவன் முகத்தில் ஓர் இன்பப் புயல் வீசிற்று. புயலில் சிக்கித் தவித்தான் மாரிச்சாமி. ஓர் அழகான, மிக மிக அழகான ஓர் இளம்பெண், 22 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் வந்து கதவை திறந்தாள். சின்ன வெள்ளை குர்தாவும் அதே நிற மினி ஸ்கர்ட்டும் அணிந்திருந்தாள். முகம் கிழக்கத்திய மேற்கத்திய கலவையாக இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஓர் அழகை வெளிப்படுத்திற்று. இதழின் வலது ஓரத்தில் ஓர் இளம் நெளிவு, நகை, முறுவல். வேறென்ன? 35 வயது வரை உடலில் உயிரை பாதுகாத்து வைத்திருந்தது பற்றி மாரிச்சாமி முதல் முறையாக சந்தோஷப்பட்டான். தன் ஆதர்ச பெண்ணை, லட்சிய பெண்ணை முதலில் சந்தித்திருந்தான் மாரிச்சாமி. அவன் மிகவும் நேசித்த அழகு, அவன் விரும்பிய முக இனிமை, குறிப்பாக அவன் மிகவும் ஆசைப்பட்ட உடைகள். புயலில் இருந்து மீட்டுக்கொள்ள சற்று நேரம் ஆயிற்று மாரிச்சாமிக்கு. அம்மையார் கொடுத்த துண்டு காகிதத்தை அவளிடம் நீட்டினான்.
பெண் தலையசைத்தாள். உள்ளே அழைத்துச் சென்றாள். அவளது நடை மிகவும் வெயிலுடன் இருப்பதாக பட்டது மாரிச்சாமிக்கு. மீண்டும் புயலில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க கடுமையான முயற்சி தேவைப்பட்டது. பெரிய வரவேற்பு அறை, 3 பக்கங்களிலும் விலையுயர்ந்த சோபாக்கள், ஒரு பக்கத்தில் பெரிய மேசை ஒன்று, பக்கத்து ஒன்றாக கை வேலைப்பாடுகள் அமைந்த 2 நாற்காலிகள். ஒரு நாற்காலியை சுற்றினாள் பெண். மாரிச்சாமி மிகவும் கூசி குறுகளுடன் உட்கார்ந்து கொண்டான். தான் இதுநாள் வரை காதலித்து வந்த ஒரு பேரழகின் முன்னால் ஒரு துரும்பாக உணர்ந்தான் மாரிச்சாமி. சொல்லுங்கள் என்றாள் பெண். மினி சிகரெட் விட யோகாசன முறையில் இங்கு சிகிச்சை கொடுக்கிறார்கள் என்று அம்மையார் சொன்னார் என்றான் மிகுந்த தடுமாற்றத்துடன். என்ன சிகரெட்? வியந்தாள் பெண். மினி சிகரெட் என்றான் மாரிச்சாமி சாதாரணமாக. அந்த பெண் இப்போது சிரித்தாள். வாய்விட்டு சிரித்ததாக மாரிச்சாமிக்கு தோன்றிற்று. பல்வரிசை நேர்த்தியாக இருந்தது. குறிப்பாக அந்த மேல் வரிசை தோசை பற்கள் 2ம் சரியான அளவில் அமைந்திருந்தன. மாரிச்சாமிக்கு சந்தோஷமாக இருந்தது மீண்டும். ஆனால் ஏன் அவள் சிரிக்க வேண்டும் என்று புரியவில்லை. ஒருவேளை தன்னை சந்தித்ததில் அவளுக்கும் சந்தோஷம் பொங்கியிருக்கலாம் என்று நினைத்து கொண்டான். பெண் அவனை சற்று காத்திருக்குமாறு சைகை செய்துவிட்டு உள்ளே சென்றாள். 15 நிமிட காத்திருப்பிற்கு பின் உயரமான, பருமனும் இல்லாமல் ஒல்லியும் இல்லாமல் தாடியும் மீசையுமாக சிவந்த நிறத்தில் ஒருவர் அங்கு தோன்றினார். 50 வயது இருக்கும். தன் பெயர் கிஷன் சந்த் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். மாரிச்சாமி கை குலுக்குவதற்காக கை நீட்ட அவர் கை கூப்பினார். மாரிச்சாமி தன் மினி சிகரெட் பிரச்சனையை சொல்ல கிஷன் சந்த் ஜியும் முருவளித்தார். மாரிச்சாமிக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் தன் பிரச்சனையை தெளிவாக முன் வைத்து விட்டதான திருப்தி ஏற்பட்டது. அடுத்த திங்களிலிருந்து ஓர் 5 நாட்கள் இரவு 8 மணி முதல் 8:30 வரை வரவேண்டும் என்றார். பிறகு காலை வகுப்புகளில் 6:30 முதல் 7:30 வரை பிற மாணவர்களுடன் கலந்து கொள்ளலாம் என்றார் கிஷன் சந்த்ஜி. மாரிச்சாமிக்கு நம்பிக்கை வரவில்லை. மினி சிகரெட்டை விட்டுவிட முடியும் தானே என்று மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக கேட்டான். சேர்ந்த 1 மாதத்தில் பலன் தெரியும் என்றார் குருஜி. கட்டணம் 4130 ரூபாய். 8 மாத பயிற்சி, தினமும் காலை 1 மணி நேரம் மட்டும். மாரிச்சாமி ரூபாய் 130 முன்பணமாக நீட்டினான். குருஜி கூடுதலாக 1 ரூபாய் கேட்டார். ஏன் என்று தெரியாவிட்டாலும் மாரிச்சாமி கொடுத்தான். எவ்வளவு பெரிய சமாச்சாரம் நடக்கப் போகிறது? காசு பணம் பார்த்தால் முடியுமா? மீதியை கூடிய விரைவில் கொடுப்பதாக வாக்களித்து விட்டு கிளம்பினான் மாரிச்சாமி. குருஜி கை கூப்பினார். மாரிச்சாமி அலுவலகத்தில் PF லோன் போட்டான். கிடைக்க சில நாட்கள் ஆகும் என்றார்கள். மாரிச்சாமிக்கு ஒரு திடீர் சந்தேகம் வந்தது. ஆகையால் வியாழன் மாலை யோக கேந்திரத்துக்கு மீண்டும் சென்றான். குருஜியிடம் கேட்டான், யோக பயிற்சி மதம் சம்பந்தப்பட்டதா என்று. இல்லை என்றார் குருஜி. ஆனால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது என்றார். மாரிச்சாமி காலையில் தினமும் 4-5 கிளாஸ் டீ குடிப்பான். இடையிடையே மினி சிகரெட். ஒரு கட்டத்தில் கக்கூசுக்கு போய் வருவான். வந்து ஒரு டீயும் சிகரெட்டும் குடிப்பான். அந்த சமயத்தில் மிகவும் ஓய்வாகவும் ஆசுவாசமாகவும் உணர்வான். அது மட்டும்தான் உணரும் ஆன்மீக அனுபவம் என்று ஒரு முறை சிதம்பரத்திடம் சொல்லியிருந்தான். சிதம்பரம் ஒரு முற்போக்குவாதி. ஆனால் சில சமரசங்களுடன். ஒரு முழு நாளில் சில கணங்களேயாயினும் உங்களால் ஆசுவாசமாக உணர முடிவது ஒரு பெரிய விஷயமல்லவோ? நீங்கள் அதற்கு என்ன பெயர் வைக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல என்று சொல்லிவிட்டிருந்தார் சிதம்பரம். ஆரம்பத்திலேயே காராசார விவாதங்கள் வேண்டாம் என்று மாரிச்சாமி சும்மா இருந்து விட்டான். தவிர அந்த பெண்ணை பார்க்கவாவது தான் அங்கு போக வேண்டும் என்று நினைத்தான். அடுத்த வாரம் திங்கள் முதல் வகுப்பு. 8 மணி வகுப்புக்கு 7:45 சென்றிருந்தான் மாரிச்சாமி. வழியில் மொபட்டை நிறுத்தி ஒரு மினி சிகரெட் பிடித்திருந்ததில் நாக்கு வறண்டிருந்தது. அவனுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. வரவேற்பறையில் அந்த பெண்தான் தண்ணீர் தந்தாள். முகத்தில் மென்னகையுடன். வெறும் தண்ணீர் அல்ல, மூலிகை கலந்த தண்ணீர். ஒரு வினோதமான சுவையுடன் இருந்தது அது. இனிப்பு, கசப்பு, புளிப்பு 3ம் சேர்ந்த கலவை சுவை. நாக்கு வறண்டிராவிட்டாலும் தினமும் அவள் கையால் ஒரு லோட்டா மூலிகை தண்ணீர் அருந்த வேண்டும் என்று இருந்தது
மாரிச்சாமிக்கு. வகுப்பில் ஆரம்ப கட்டமானவர்கள் 15 பேர் இருந்தார்கள். பாதி நேரம் விரிவுரை, மீதி எளிய யோகாசன பயிற்சிகள். மாரிச்சாமிக்கு மூச்சு வாங்கியது. முழுதாகவெல்லாம் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட முடியவில்லை. மூச்சு திணறல் போக போக சரியாகிவிடும் என்றார் குருஜி. கண்களை மூடிக்கொண்டார் குருஜி. மாணவர்களும் கண்களை மூடிக்கொண்டார்கள். குருஜி ஓம் என்றார் நீளமாக. சற்று கழித்து சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை உச்சாடனம் செய்தார். சில வினாடிகள்தான். பிறகு பூசை நடந்தது. ஒரு மூலையில் மேடை போன்ற அமைப்பு ஒன்றில் இந்து சாமி படம் ஒன்றும் ஒரு துறவியின் படமும் இருந்தன. பக்கவாட்டில் ஒரு குத்துவிளக்கு சுடர்விட்டு கொண்டிருந்தது. குருஜி கற்பூரம் காட்டினார். பழகிய மாணவன் ஒருவன் மணியடித்தான். குருஜி வாக்கு தவறுகிறார் என்று நினைத்தான் மாரிச்சாமி. மாரிச்சாமியிடம் கற்பூரத்தட்டு நீட்டப்பட்டது. வேறு வழியில்லாமல் கண்களில் ஒற்றி கொண்டான். பாழாய் போயிருந்த மாரிச்சாமியின் நெற்றியில் வாழ்க்கையில் முதல் முறையாக விபூதி ஏறிற்று. சற்று கழித்து குங்குமமும். பெரும் பக்திமானாக காட்சியளித்தான் மாரிச்சாமி. தட்டில் கற்கண்டு படிகங்கள் இருந்தன. அது மாரிச்சாமிக்கு பிடிக்கும். நிறைய அள்ளி வாயிலும் மீதியை சட்டை பையிலும் போட்டுக்கொண்டான். 5 நாட்கள் முடிந்தன. மினி சிகரெட் ஓரளவேனும் குறைந்திருந்தது. குருஜி நிறைய கட்டுப்பாடுகள் விதித்திருந்தார். அதில் பாதியை கூட மாரிச்சாமியால் பின்பற்ற முடியவில்லை. ஆனால் இப்போது கொஞ்சம் தெம்பாக இருந்தான். தினமும் அந்த பெண்ணை மூலிகை தண்ணீரை சாக்கிட்டு பார்ப்பதை கைவிடவில்லை. அடுத்த நாளிலிருந்து காலை வகுப்புகள். காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து கொண்டு குருஜி கொடுத்திருந்த காவி கலர் முழுக்கால் சட்டையை அணிந்து கொண்டு தினந்தோறும் தவறாமல் யோகாசன வகுப்புகளுக்கு போக ஆரம்பித்தான். 3ஆம் மாடி தாண்டி மொட்டை மாடியில் பயிற்சி. கீத்து கொட்டகை. ஓலைகளால் மூடப்பட்ட பெரிய ஒரு கூடம். சுமார் 60 மாணவர்கள், 5 மாணவியர். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாய். நல்ல வேளையாக காலை வகுப்புகளில் பூஜை இல்லை. அவனுக்கு பிடித்த யோகாசன பயிற்சிகளுள் ஒன்று குழந்தை தவழும் நிலையில் உடலை இருத்தி கொள்வது. ஒரு பாவமும் அறியாத குழந்தையாக உணர்ந்தான் மாரிச்சாமி அப்பொழுதெல்லாம். மாரிச்சாமிக்கு பிஎஃப் லோன் கிடைத்தது. அடுத்த நாள் 10ஆம் நாள். வகுப்பு முடிந்ததும் குருஜியிடம் வள்ளிசாக 4000 ரூபாய் கட்டி தன் பொறுப்பை நிறைவேற்றி கொண்டான் மாரிச்சாமி. நடுவில் மாரிச்சாமி சிதம்பரத்துடன் தொலைபேசி மூலம் பேசினான். தான் யோகாசன வகுப்புகளில் சேர்ந்து விட்டதாகவும் நிலைமை பரவாயில்லை என்றும். நான் தான் சொன்னேனே, எல்லாம் சரியாகிவிடும் என்றார் சிதம்பரம். காலை வகுப்பு மாணவர்களில் 4-5 பேர் மாரிச்சாமிக்கு பரிச்சயமானார்கள். தன்னை ஒத்த வயதுடைய ஒரு மாணவரிடம் மாரிச்சாமி அந்த மூலிகை தண்ணீர் பெண் பற்றி விசாரித்தான். குருஜியின் பூர்வீகம் வார்தா. அந்த பெண் மகாராஷ்டிராவில் சேவாகிராமில் காந்தி மருத்துவ நிலைய கல்லூரியில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு வார்தாவில் தனிப்பயிற்சி மேற்கொள்ளும் முன் ஓய்வாக இருக்க தன் தகப்பனாரான கிஷன் சந்த்ஜி வீட்டில் தற்காலிகமாக தங்கியிருந்தாள். பெயர் சாரதா. வந்து 3 வாரங்களே ஆகின்றன. இன்னும் 1 வாரத்தில் போய்விடுவாள். ஆனால் அந்த குட்டையான பாவாடை பெண்தானே என்று மாணவர் கேட்டதைத்தான் மாரிச்சாமியால் சகித்து கொள்ள முடியவில்லை. மினிஸ்கட் என்று சொல்ல வேண்டும் என்று மாரிச்சாமி கட்டாயப்படுத்தி அவரை திருத்த நிலைமை கொஞ்சம் எக்கச்சக்கமாகிவிட்டது. நவீன உடை ரசிகனான மாரிச்சாமிக்கு உடைகளின் பெயரை சரியாக சொல்லாவிட்டால் உணர்ச்சி பொங்கி எழுந்துவிடும். பணம் சுளையாக ரூபாய் 4131 கட்டணமாகவும் தொளதொள காவி கலர் துறவர கால் சட்டைக்காக ரூபாய் 300 செலவானது குறித்து மாரிச்சாமி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. கணிசமான அளவு மினி சிகரெட்களை அவனால் குறைக்க முடிந்திருந்தது. பணம் கட்டிய 2 தினங்கள் கழித்து மாரிச்சாமி அலுவலக களப்பணிக்காக பூந்தமல்லி அருகே தன் மொபைட்டில் சென்று கொண்டிருந்தான். பின்னால் வேகமாக வந்த அம்பாசிடர் அவனை முந்த முயன்று சற்று பலமாக அவன் மொபட்டின் பின்பகுதியில் இடிக்க தான் சாலையில் மல்லாக்க விழுந்து கிடப்பதை உணர்ந்தான் மாரிச்சாமி. ஒன்றும் பிரச்சனை பண்ணி கொள்ளவில்லை. அம்பாசிடரை போகவிட்டான். மொபெட்டை ஓரங்கட்டினான். வலது முழங்காலுக்கு கீழே கொஞ்சம் அடி. வலது கையில் முட்டி அருகில் ஒரு நீண்ட சிராய்ப்பு. பக்கத்தில் இருந்த ஓர் 24 மணி நேர மருத்துவமனையில் ஏடிஎஸ் ஊசி ஒன்று போட்டுக்கொண்டான். ஒரு பெண் அவனது காயங்களில் டிங்க்சர் போட்டு தேய்த்தாள். எரிந்தது.
மருத்துவர் மருந்து எழுதி தந்தார் 3 நாட்களுக்கு. வண்டிக்கு பெரிதாக சேதம் ஒன்றும் இல்லை. அது பழையபடிக்கு நன்றாகத்தான் ஓடிற்று. அடுத்த நாள் காலை மறக்காமல் யோக கேந்திராவுக்கு சென்றான் மாரிச்சாமி. குருஜியிடம் விபத்து பற்றி சொன்னான், காயங்களை பற்றியும். அப்படியானால் கால் காயம் மாறின பிறகு வந்தால் போதும் என்றார் குருஜி. மிக மிக அதிர்ஷ்டவசமாக வரவேற்பறையில் சாரதா இருந்தாள். மூலிகை தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டு மாரிச்சாமியின் நெஞ்சை தொட்டாள். மறுக்காமல் சந்தோஷமாக நீர் பருகினான் மாரிச்சாமி. பெண்ணே, மூலிகை தண்ணீர் பெண்ணே, உன் இதழோர நெளிவுக்காக இந்த மாரிச்சாமி தன் உயிரையே கொடுப்பான் என்றான் அவளிடம் மானசீகமாக. மினி சிகரெட் விட முடியாத இயலாமையில் தற்கொலை செய்து கொள்வதற்கும் சாரதாவின் அழகுக்காக உயிர் விடுவதற்கும் இடையிலான பல்வேறு வித்தியாசங்களை அவன் மனம் அலசி பார்த்தது. செத்த பிறகு நிக்கோட்டின் அடிமையாக இருந்த பாவத்துக்காக தனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று தன் கடவுள் மறுப்பு கொள்கையையும் மறந்து மீறி நினைத்து கொண்டான். யார் சாவார்கள் முதலில் என்ற பிரச்சனை எழுந்தது. சந்தேகம் என்ன, மாரிச்சாமிதான். அவனுக்குத்தான் சாரதாவை விட அதிக வயது. ஆனால் தான் இப்பொழுது யோகாசன பயிற்சி மேற்கொண்டு கூடிய விரைவில் மினி சிகரெட்டை விட்டு விடுவோமே. மனம் திரும்பியவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. எனவே தனக்கு சொர்க்கம் ஒரு கால் கிடைக்கலாம் என்று நினைத்து கொண்டான் மாரிச்சாமி. அப்படியானால் முதலில் இறந்த மாரிச்சாமி சொர்க்கத்தில் சாரதாவின் வருகைக்காக காத்திருப்பான். அழகான சாரதாவுக்கு நரகம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அவள் வந்த கையோடு அவளிடம் மனம் விட்டு பேசுவான் மாரிச்சாமி. பூலோகத்தில் கைகூடா நெருக்கம் நிகழ சொர்க்கத்தில் நிச்சயம் போதிய வசதிகள் இருக்கும். சாரதா சொர்க்கத்திலும் மினிஸ்கட் தான் அணிந்திருப்பாள். சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்து குருஜியிடமிருந்து விடை பெற்றான் மாரிச்சாமி. அலுவலகத்திலிருந்து 10 நாட்கள் சிறப்பு விடுப்பில் இருந்தான் மாரிச்சாமி. விபத்து பணியின் போது நிகழ்ந்திருந்ததால் அவனுக்கு சிறப்பு விடுப்பு கிடைத்திருந்தது. இப்பொழுது மீண்டும் சிந்தனை வயப்பட்டவனானான் மாரிச்சாமி. யோகாசன பயிற்சி, குறிப்பாக இந்த மூச்சு பயிற்சி மூலம் மினி சிகரெட் பெரும் அளவில் குறைந்திருந்தது. 6-7 நாட்களில் சாரதா வார்தா போய்விடுவாள். இனி பார்க்க இயலாது. 30ஆக குறைந்திருந்த மினி சிகரெட் 35ஆக அதிகப்பட்டிருந்ததற்கு காரணம் இனி சாரதாவை பார்க்க இயலாது என்பதால்தான் என்பது மாரிச்சாமிக்கு மட்டுமே தெரியும். மீண்டும் மற்றொரு சிறுகதை வாசிப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.